Hi friends, welcome to Krishva Vlog. இன்னைக்கு நாம Krishva Vlogல குழிப்பணியார ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது நான் எங்க ஆச்சி வீட்டுக்கு போனப்போ எங்க ஆச்சி எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ குழிப்பணியாரம் பண்றதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தறலாம். இதுக்கு நமக்கு 2 கப் பச்சரிசி வேணுங்க. 2 கப் புழுங்கல் அரிசி வேணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெந்தயம் வேணும். இது கூடவே 1/4 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. 1/4 கப்புக்கு கம்மியா கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நாம ஃபர்ஸ்ட் கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் நாம அரிசி ரெண்டுத்தையும் ஊற வச்சுக்கலாம். அரிசியை நம்ம தனியா ஊற வச்சுக்குவோம். அப்புறம் இந்த வெந்தயம், உளுந்த பருப்பு, இந்த கடலை பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம தனியா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ பச்சரிசி நம்ம 2 கப் சேர்த்தாச்சு. இது கூடவே புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். இது எங்கள் வீட்டில் விளைஞ்ச அரிசி, வீட்டரிசி, அதனால தான் கலர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நம்ம அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நாம் நல்லா கழுவிக்கலாம். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம உளுந்தெல்லாம் தனியாக ஊற வைக்கணும்னு சொன்னாலங்க, அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் இப்போது அந்த 1/4 கப் உளுந்து எடுத்துருக்கோம்ல, அந்த உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புக்கு கம்மியாக சேர்த்துக்கணுங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் சேர்த்தோன்னா நல்லா வாசமாக இருக்குங்க. அதோட பணியாரம் செய்யும்போது நல்லா கலரும் கொடுக்குங்க. அதுக்காக தான். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு இதில் தண்ணி சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நாங்கள் எப்போ எங்கள் ஆச்சி வீட்டுக்கு போனாலும் இந்த குழிப்பணியாரம் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்கங்க. நான் செய்ய சொல்லிடுவேன். நல்லா செய்வாங்க எங்கள் ஆச்சி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கழுவினதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் போல் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறணும் நமக்கு. இப்போ நமக்கு இது ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1.5 மணி நேரம் மேலே ஊறினதுக்கப்புறமா இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ஃபஸ்ட்டு நாம் பருப்பை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்து அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பணியாரத்துக்கு ரொம்ப நைஸாக மாவு அரைக்க வேண்டாம், லைட்டாக கொரகொரப்பு இருக்கணும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஸ்பூனில் எடுக்கும்போதே கஷ்டமாக இருக்குங்க, அவ்வளோ கெட்டியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு புளிச்சு வரும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம புளிக்க வச்சுக்கணுங்க. இப்போ இதை நாங்கள் ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். நான் ஈவினிங் இதை ஆட்டி வச்சாச்சு. இப்போ ஓவர் நைட் இதை அப்படியே புளிக்க வச்சுட்டு நம்ம காலையில் எடுத்து இந்த மாவு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம காலையில் மாவு எடுத்தாச்சு. நம்ம 1/2 கிண்ணம் போல் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 கிண்ணம் போல் அந்த மாவு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடணும். ரொம்பவும் புளிச்சிடக்கூடாதுங்க. புளிச்சா பணியாரம் புளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது கூட வாசனைக்காக நம்ம ஏலக்காய், சுக்கு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நச்சு எடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஏலச்சுக்கு போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்குங்க பணியாரம். அதுக்காக தான். இப்போ நம்ம அந்த ஸ்வீட்டுக்காக வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கணுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம அந்த வெள்ளை பாகு செய்வோம் இல்லைங்க, அப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம கிட்ட ஒரு 150 to 200 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாங்க வெல்லம். நமக்கு இனிப்பு அதிகம் நல்லா வேணும் அப்படின்னா 200 கிராம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 150 கிராம் போல் நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகணுங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஓரளவு மெல்ட் ஆகிட்டுருக்குல்ல. ஏன்னா நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சினோம் அப்படின்னா நம்ம பணியார மாவில் ஊற்றுறப்போ மாவு ரொம்ப தண்ணி ஆகிடுங்க. அதனால் இந்த ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம பாகு ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா
ஓரளவு மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இன்னும் லைட்டாக அந்த வெல்லம் கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நல்லா அந்த கட்டி எல்லாம் கரைஞ்சி நல்லா ஒரு தண்ணி பதத்துக்கு வருங்க. இதுக்கு வந்து பதம் எதுவும் தேவையில்லைங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சாலே போதும். ரொம்ப காஞ்சிச்சுன்னா பாகு முறிஞ்சு போயிடுங்க. அதனால் அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்தாலே போதும். இப்போ பார்த்திங்களா நம்ம அந்த கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடணுங்க. கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பாகை வந்து நம்ம சூடோடு சேர்த்துடக்கூடாதுங்க. இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே அந்த பாகு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த பாகை வந்து நம்ம அந்த பனியார மாவு ரெடி பண்ணி வச்சோல்லங்க அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்களா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவு எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சுன்னு. நம்ம பாகும் கட்டியாக இருந்தது, மாவும் கட்டியாக இருந்தது. ஆனால் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ மெல்ட் ஆகி தண்ணி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குங்க நமக்கு பணியாரம் செய்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பணியார சட்டியில் வந்து நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லை எண்ணெய் இல்லை பட்டர் உருக்குன வெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து பாருங்கள், அந்த பனியார மாவு எடுத்தோம்ல அதை வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி அது இது மாதிரி பனியார சட்டியில் வந்து ஊற்றுறாங்கங்க. நம்ம கரண்டியில் ஊற்றும் போது சிந்தும் இல்லை அங்கங்கே படும்ல. இது மாதிரி கிளாஸ்னால் வந்து நமக்கு கரெக்டாக எங்கேயும் படாமல் அழகாக ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா குழியிலையும் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனதுக்கப்புறமா இது மேலே வந்து மறுபடியும் வந்து நாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம நெய் சேர்த்து பண்ணோன்னா நல்லா வாசமாக இருக்குங்க. நெய்யை வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருக்கி எடுத்துட்டோன்னா நமக்கு ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை மறுபடியும் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்களா நமக்கு வெந்துருச்சு. இதே மாதிரி இப்போது எல்லா பணியாரத்தையும் வந்து நாம் அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடும் திருப்பி போட்டாச்சு. பணியாரம் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. இவங்க தான் எங்கள் அம்மாச்சி. நல்லா சூப்பராக சமைப்பாங்க. எல்லாமே மீன் குழம்புலாம் வச்சாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எப்போ ஊருக்கு வந்தேனாலும் பணியாரம் கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். ஒரு தாள் செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் வந்தாலே பணியாரம் செஞ்சுருவாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்கங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி அளவு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கிருஷ்வா விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.